உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள் உங்கள் ராசியிலிருந்து பலனை கொடுக்க போகுது. இப்போ கும்ப ராசி என்பவர்களுடைய நிலை என்னென்னா, பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில், நான் பலவிதமான ஆசைகளோடு இருந்தேன் சார், எல்லாம் நிராசையாகி போயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா, வேலை செய்யக்கூடியவர்கள் ஆரம்பித்து தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, நஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான விஷயங்களையும் தோல்வியை சந்திச்சிட்ருக்கேன் நான். எனக்கு எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன், பேய் பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கும்பராசி என்பதற்கு இருக்குது. அதெல்லாம் இருக்குது, தப்பு கிடையாது. அதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படின்னா அது கும்பராசி என்பவர்களால் மட்டும்தான் முடியும். எவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி வந்திருப்பீங்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் அப்படி ரிவைன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ ஒரு 3-4 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க வச்சுக்கிங்க, ரொம்ப பெருசாக கவலைப்படாதீங்க, வாழ்க்கை மாறும். அந்த மாற்றம் எப்போ, அதுதான் சார் தெரியாமல் இருக்கேன். அதுதான் இப்போ இந்த 42 நாட்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் எடுத்து இதிலிருந்து எப்படி வெளில வர்றது. இப்போ உதாரணத்துக்கு வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கலாம், படித்து முடிச்சிருப்பீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேலை வாங்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணலாம், இதுக்கு நம்ம என்னெல்லாம் தகுதியை வளர்த்துக்கலாம், எந்தெந்த ஃபீல்டில் நம்ம போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்கள் சுயஜாதத்தையும் ஒரு அடி பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல போனால் வேலை கிடைக்கும், எப்போ வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வேலையில் இருக்கீங்க, நெருக்கடியாக தான் இருக்குது, 100% கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியல சார், எப்போ நான் விட்டுட்டு வருவேன்னு தெரியல, சண்டை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணுங்க. அது ஊர் மாற்றமாக இருக்கலாம், நாடு மாற்றமாக இருக்கலாம், அது சிறப்பு. சார் எங்கே சார் மனைவி பசங்கள்லாம் விட்டுட்டு போகிறது, அப்பா அம்மாலாம் விட்டுட்டு அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் வாழ்க்கையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து வேணும், உங்களுக்கு ரெகுலரான வருமானம் வேணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னா ஊர் மாற்றம் உறுதியாக இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இடம் மாற்றம் உறுதியாக இருக்குது, அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ தொழில் மாற்றமும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அடிஷ்னலாக அப்படின்னு யோசித்து அந்த பிஸ்னஸும் சேர்த்து ஆரம்பிங்க. எங்கே சார் பணம் இல்லாமல் இருக்குது, பணத்தை பற்றி கவலையப்படாதீங்க, உங்களுக்கு பணம் வந்தே தீரும். ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி, அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் மூலமாக தொழில் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய நேரம், தொழிலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம், கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நேரம். முதல்ல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும், அது குறைஞ்சா போகும் சார், நிம்மதியாக இருப்பேன் சார். அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு நீங்கள் உங்களோட தொழிலை மாற்றணும், அதை செய்யுங்க, சூப்பராக இருவீங்க. அதே போல் இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால மனைவி மூலமாக வருமானம் உண்டு, கணவர் மூலமாக வருமானம் உண்டு. அப்போ அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா, அதுக்கான ஒத்தாசைகள் நீங்கள் செய்யுங்க. இல்லை அவங்க பேரில் ஏதாவது பிஸ்னஸை மாற்ற முடியுமா, அதை செய்யுங்க. இல்லை அவங்க பேரில் ஏதாவது வீடை வாங்க முடியுமா, இடம் விற்க முடியுமா, அவங்க பேரில் இருக்கக்கூடிய இடத்த விற்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா நிம்மதியான தூக்கம் இல்லாமல் நிறைய கும்பராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தூக்கமே போச்சு சார், தூங்கியே நான் 1.5 வருஷம் அதுன்னு சொல்லக்கூடிய நிறைய கும்பராசி ஏதோ ஒரு பிரச்சனை. அதுவும் முக்கியமாக நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையில சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நீ பெருசா நான் பெருசான்னு அந்த ஈகோ ப்ராப்ளத்தை பிரிஞ்ச நிறைய கும்பராசி என்பது இப்போ இந்த 1 வருஷத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அது காரணம்னா உங்கள் ராசியில் ராகு போகிறார். நீங்கள் ஒன்று சொன்னால் 4 சண்டை வரும்.
அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து பேசி சேரக்கூடிய நேரம். இல்லை சார் அதெல்லாம் முடியாது சார், எனக்கு வந்த வரன் சரியில்லை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும், அப்படி இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுதலை ஆகி வெளில வரக்கூடிய நேரம். அதை யோசிக்காதீங்க, ஐயோ நம்ம அதுலேருந்து வெளில வரலாமா வேணாமான்னு நிறைய குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதில் வெளில வரக்கூடிய நேரம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பி, உங்களுடைய மனைவி கணவர் ஜாதகத்தை அனுப்பி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க கண்டிப்பாக. அந்த வெளில வந்து மறு வாழ்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி வாகனம் விற்பதற்கான ஒரு அற்புதமான அமைப்பு. இடம் விற்கணும், வீடு விற்கணும், ரொம்ப நாளாக வீடு விற்க முடியாமல் இருக்குது சார், இந்த இடம் விற்றா எனக்கு பிரச்சனை தீர்ந்துடும் சார் நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த கும்பராசி என்பது லாஸ்ட் ஒரு வருஷமாகவே இருக்குது. யாராவது ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கோங்க. ஏன்னா சுயஜாதத்தில் சில தடைகள் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சில ஜாதகத்தில் இருக்குது, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஊருக்கு ட்ரை பண்ணாலும் கிடைக்காம இருக்கும். அதை பார்த்துக்கிறது நல்லது. வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், அங்கேயுமே பிரச்சனை தான் சார் இருக்குது, வேலை போயிடுச்சு, வேலையெல்லாம் கிடச்சிடும், கவலைப்படாதீங்க. வேலை மாற்றம் இருக்குது. இல்லை சார் எனக்கு நான் நிறைய 3 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 6 மாதமாக ட்ரை பண்ணியிருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கங்க, ஒரு வீடு மாற்றுங்க. சார் எங்கே சார் வீடு மாற்றுறது, இங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வீடு மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் அங்கே ஏதாவது ஸ்டேட் மாறுங்க, அந்த மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். கொஞ்சம் சஃபரிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த ராசியிலே ராகு போகிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை நீங்களாக ஒரு வீடை மாறி இருக்கிறது, இல்லை நான் வேறு ஊரில் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே போய் நான் சாப்பாடுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களாக ஏற்படுத்திங்கன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வராது, நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா நிறைய கும்பராசி என்பவர்கள் நல்லா பெருசாக வீடை கட்டிட்டு கடைசியில் கடன் கட்ட முடியாமல் இருக்காங்க, பெருசாக வீடை வாங்கிட்டு விற்க முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாளில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.